டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க பிரிவாடி என்னென்னு கேட்டிங்கனாக்க, எங்கள் மாடி தோட்டத்துலேயும் கிரவுண்ட் கார்டன்லேயும் பறித்த மலர்கள், பழங்கள், காய்கறிகள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஆர்வஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்களேன், ஃப்ளவர்ஸை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். 2 கண்டெய்னர் நண்பர்களே பாருங்கள். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நண்பர்கள். இதில் ரோஜா, செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, குபேரப்பூ, ஜாதிப்பூ, மல்லிகைப்பூ, இந்த பாருங்க, அப்புறம் முல்லைப்பூ, எல்லா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நண்பர்களே பாருங்கள். 2 கண்டெய்னர் நண்பர்களே. எல்லாத்தையும் கோயிலுக்கு, இந்த பஞ்சாயத்தை கோயிலுக்கு கொண்டு போயிடுவோம் சாமி கிட்ட போக. ஃப்ளவர்ஸ் நண்பர்களே. செகண்ட்லி பாருங்கள், பழம், சீத்தாப்பழம் நண்பர்களே. ஒரு சில மரங்கள் இருக்குது கிரவுண்ட் கார்டனில். இந்த பாருங்கள், காட்டுறேன் அவங்களுக்கு. வாங்க, இந்த இங்கே இருக்குது, இந்த அங்கே இருக்குது நண்பர்களே. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 மரம் இருக்குது நண்பர்களே. அதில் இப்போ ரைப்பாக இருந்தது இந்த ஒன்று ரைப்பாகிடுச்சு நண்பர்களே. இந்த ஒன்று தான் ரைப்பாக இருந்தது. ரைப்பாகிடுச்சுன்றதை இப்படி விரிஞ்சிருந்துச்சுனாக்க ரைப்பாயிடுச்சுன்னு அர்த்தம் நண்பர்களே. என்ன இருக்குது, என்ன ரைப்பாகலாது. ரைப்பானால் தான் பழுக்கம், இல்லைன்னா அதை பறித்து பழுக்க வச்சா பழுக்காது. தேர்ட்லி வி கேன் see அந்த தேங்காய் நண்பர்களே. ஆமாம், 2 தென்னை மரம் இருக்குது நண்பர்களே. வேண்டிய தேங்காய் கொடுத்துருது. அப்புறம் நண்பர்களே, காய்கறிகள் நண்பர்களே. இந்த பாருங்கள், அவரைக்காய் சீசன் முடிஞ்சு நண்பர்களே. புதுசாக விதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த இருக்குது பாருங்க, அதை இருக்க உங்களுக்கு காட்டுறேன். விதையை முடிஞ்சு அந்த வேலை கண்டெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வைக்க போகிறேன். இன்றைக்கி சாம்பாருக்கு இதையும் வெண்டிக்காய் இந்த இருக்கு பாருங்களேன். வெண்டிக்காய் இதையும் போட்டு சாம்பார் நண்பர். இன்றைக்கி இப்போ தான் பறித்தேன். இன்றைக்கி சாம்பார் பண்ணி எல்லாம் ஆர்கானிக் நண்பர்கள் 100%. இது ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க கொடைக்கானல், ஊட்டி, இங்கே தான் இந்த பட்டர் பீன்ஸ் ஆர் சோயா பீன்ஸ் இதெல்லாம் விளைவையும் நினச்சிருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம கிளைமேட்லேயும் வருது. அதுக்கு அந்த சீசனில் போடணும் இல்லை. அந்த குளிர்காலம் ஆரம்பிக்க பார்த்தீங்களா, வின்டர் சீசன் ஆரம்பிக்க போட்டோம்னா இது மாதிரி இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நண்பர்களே. அப்புறம் கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, முளைக்கீரை, தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம். இந்தளவு கீரை நண்பர்களே. பியூர் பாருங்கள், க்ரீன் கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் இளங்கீரை. அப்புறம் இந்த கூஸ்பெரி நண்பர்களே, ஸ்டார் கூஸ்பெரி, அரைநெல்லி. ஸ்டார் சைஸ் இருக்கிறனால தான் வெள்ளைக்காரங்க ஸ்டார் கூஸ்பெரி நேம் இங்கிலீஷ் வச்சுருக்காங்க போல இருக்குது. நம்ம அரிநெல்லின்னு வச்சுருக்கோம், சின்னதாக இருக்கனால. பெருசாக இருந்துச்சுன்னா அது முழு நெல்லி. இந்த வர ஸ்டார் மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இந்த தான் இருக்குன்னு பிள்ளை. இந்த இருக்குது பாருங்களேன், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது. இன்னொரு கொத்தை கூட பறிச்சாரு சேர்க்குறேனே. அந்த பாருங்கண்ணே, ஒரு கொத்தை அப்படியே கொத்தாக பறிக்கிறேன். இந்த பாருங்களேன், ஒரு கொத்து அப்படியே திராட்சை கொத்து மாதிரி அப்படியே கொண்டு வந்து இதில் வைக்கிறேன் நண்பர்களே. அந்த ஏற்கனவே பறித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வைக்கிறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இது பாருங்க, ஸ்டார் கூஸ்பெரி, அரிநெல்லி. இந்த பாருங்களேன், கருவேப்பிலை பழத்தோடு இருக்குது பாருங்களேன். இந்த இருக்குது மரம், இந்த தான் இருக்குது. இதுதான் மரம். இங்கேருந்தே பறித்தேன் பாருங்கள். பழத்தோடு இருக்குது பாருங்கள். இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அந்த அங்கே பாருங்கள், பழம் தெரியுது பாருங்கள். இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு குயில்கள் வரும் நண்பர்களே. அதை பார்க்கலையே ஒரு அழகு, எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, நம்ம மரத்தில் அந்த பழத்தை, இந்த கருவேப்பிலை பழத்தை வந்து குயில் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. அப்புறம் என்ன பூக்கள் இருக்குது, அந்த பாருங்கள், அரளி பூக்கள்லாம் நாங்கள் உள்ளே போகிறேனே. அப்படியே இதுக்குள்ள அப்படியே போய் இந்த பாருங்க, அரளிப்பூக்கள். நேற்று கூட ஒரு அரளிப்பூவை பற்றி தான் போட்டேன் வீடியோ. இதாக இருக்குது பாருங்க, அரளிப்பூக்கள் நண்பர்களே. அப்படி 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 பறித்தோம்னா இங்கேருந்தே பறிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்தோன்னு பறிச்சுக்கலாம். அந்த அங்கேயும் இருக்குது. இதுபோல் அரளிப்பூக்கள் நண்பர்களே. இந்த பூவை பற்றி நான் அடிக்கடி இது அரளிப்பூ முட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலர்ந்துடும். இதெல்லாம் ஆகிட்டு இல்லையோ, யார் போகணும்ல ஒரு அழகு சேர்க்கும்.
போகனால 2 இருக்குது நண்பர்களே எங்ககிட்ட. ஒன்று இந்த இது இந்த மாதிரி பொக்கே மாதிரி இருக்கும். இன்னொன்று நேற்று கூட சொன்னேன் ஒரு வீடியோவில். இன்னொன்று அந்த பாருங்களேன் கிரவுண்டில் இருக்குது நண்பர்களே, அது ஒரு கலரு. அப்புறம் சில மூலிகைகள்லாம் இருக்குது நண்பர்களே கீழே. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ தரேன் நண்பர்களே. வெத்தலை குடி கூட இருக்குது, அதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ தரேன். இதெல்லாம் மாடியில் பறிச்ச நண்பர்களே. மாடியில் வச்சு ஷூட் பண்ணுறது நேரம் இல்லை எனக்கு, அதனால் அப்படியே கீழே வச்சு பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த இதெல்லாம் சீசன் முடிஞ்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. வேறு இந்த காய் குறைஞ்சிருச்சு, காய் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்கலவை கலந்து வச்சுருக்கேன். இதுவும் வெண்டிக்கலாம் மண்கலவை கலந்து வச்சுருக்கேன். அதுக்காக விதை வாங்கி வச்சுருக்கேன் நண்பர்களே. ஒரு 6 இந்த வர கொத்தவரை, வெண்டி, செடி அவரை, முள்ளங்கி, அப்புறம் இந்த 2 ஐட்டம் என்ன இருக்குன்னு தெரியல நண்பர்களே, பார்க்கணும். அதுக்கெல்லாம் மண்களோட கலந்து வச்சுருக்கேன் நண்பர்களே, கண்டெய்னரில் தான். அதெல்லாம் இனிமேல் தான் நண்பர்களே பிளான்டேஷன் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் பண்ணிடுவேன். ஆமாம் நண்பர்களே, இதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறதில்ல. ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். மனம் இருந்தால் மார்க்க முடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது இது 100% கரெக்டுன்றது தெரியுது நண்பர்களே. இவ்வளோ பாருங்களேன், இது எல்லாத்தையுமே 100% ஆர்கானிக்காக நானே பிளான்டேஷன் பண்ணி தண்ணி ஊற்றி இவ்வளவு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இதை ஷேர் பண்ணுறதில்ல. ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நீங்கள் அது மாதிரி பண்ணணுன்றது தான் என்னுடைய மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல் ஆர் வீடியோ. லைக் அண்ட் ஷேர். பாருங்கள், வீடை சுற்றி பசுமையாக இருக்குது நண்பர்களே எங்கள் ஏரியாவில். அதான் நண்பர்களே இந்த ஏரியாவுக்கு உள்ள ஒரு மகத்துவம். இத்தனை அருமையான சுத்தமான காற்று சுவாசிச்சுட்ருக்கோம் நாங்கள். ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஹேவ் எ நைஸ் டே. ஹாப்பி கார்டனிங் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச்.